Shop all your sewing and tailoring accessories in Retina Shop. Just click the link given in the description below. First follow us for all new updates. Then find all the accessories below. If you like and wish to buy a product, click on the product image and click buy. வணக்கம், பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது பலாசோ பேண்ட் ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணி தைக்கிறது, அதுவும் நார்மல் பேண்ட்டு நம்ம வச்சு நம்ம இந்த பேண்ட் நம்ம எப்படி அளவெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது சுடிதார் செட்டில் உள்ள பேண்ட் கிளாத். இந்த கிளாத்தை நம்ம ரெண்டாக மடிக்கலாம். நீளத்துக்கு ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். இந்த கரைப்பகுதி பக்கமாக ரெண்டாக மடிச்சிருக்கிறேன். நல்லா கிளாத்தை நேராக சுருக்கம் இல்லாத அளவுக்கு வச்சிடலாம். இதை இன்னும் ரெண்டாக நம்ம மடிக்கலாம். மடிக்கும்போது இந்த சைடு மடிப்பு பாகம் இருக்குது, என்னோடய சைடில் இந்த சைடில் ஓப்பனாக இருக்குது. இது 4 கரைப்பகுதி இந்த சைடில் இருக்குது. நல்லா நேராக வச்சுருங்க. இது அளவு பேண்ட். இப்போ இடுப்பு பக்கம் அந்த சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு பக்கத்துக்கு பார்க்கலாம். இப்போ மேல் பக்கமாக பார்க்குறேன். 23 இன்ச் அளவு இருக்குது தைச்சதுக்கப்புறம் வரக்கூடிய அளவு. இப்போ இது ஃப்ரண்ட்டில் இந்த சைடு ஓப்பன் இருக்குது, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடணும். அப்போது பேக் சைட்லேயும் 23 இன்ச்சு வேணும். அப்போது 46 இன்ச்சு மொத்த சுற்று நமக்கு தேவை வருது. இப்போ இந்த 23 இன்ச்சை நம்ம ரெண்டாக மடிக்கலாம். ரெண்டாக மடித்து இப்போ இந்த கிளாத் நமக்கு 4 இருக்கிறதுனால 23 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். 23 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம ரெண்டாக மடிக்கலாம். 46 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா 4 மடிக்கணும். ஒரு பக்கம் அளவை எடுத்துருக்கிறதுனால ரெண்டாக மடித்து அந்த பகுதியில் அடையாளப்படுத்துகிறேன். 23 இன்ச்சுக்கு அந்த டேப்பை ரெண்டாக மடித்து அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மடிப்பு பாகத்திலேருந்து அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடலாம். நான் ஓப்பன் பகுதியில் நம்ம தைக்கிறதுக்காகவும் பேக் சைடில் ஜாயிண்ட்டுக்காகவும் சேர்த்து மொத்தத்தில் 1 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ இந்த சைடில் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இடுப்பு பக்கத்திலிருந்து கால் இடுக்கு வரைக்கும் வரக்கூடிய உயரம் இது நார்மல் பேண்ட்டு. இப்போ நார்மல் பேண்ட்டில் வரக்கூடிய உயரம் இது 16 இன்ச்சு இருக்குது. இப்போ 16 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நம்ம மேலே இடுப்பு பட்டிக்கு மடிக்கிறதுக்கும் அந்த ஜாயிண்ட் பகுதியில் கீழே அந்த கால் இடுக்கு பகுதியில் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம். அப்போ 16 + 2 18 இன்ச்சு நார்மல் பேண்ட்டுக்கு நம்ம எடுக்கிற அளவு. அது ஒவ்வொரு பேண்ட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 16 இருக்கும், இல்லை சில பேண்ட்டில் பார்த்திங்கன்னா 15 இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விடுவோம். இப்போ இந்த பேண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஓப்பன் பகுதியில் நம்ம சென்டரில் நம்ம ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த உயரம் கம்மியாக தான் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் அந்த பேண்ட் நம்ம போடும்போது நல்ல உடம்போட சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த உயரம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம நடக்கும்போது பார்த்திங்கன்னா 2 கால் பகுதியிலையும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மல் பேண்ட்டில் பார்த்திங்கன்னா அது லூஸாக இருக்கும். நம்ம இடுப்பு பகுதி நல்ல லூஸாக இருக்கும், கீழே வர வர அளவுகள் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பேண்ட்டில் கீழே அளவு அதிகமாக இருக்கும் கால் பகுதியில். மேலே இடுப்பு பகுதி கரெக்டாக நமக்கு உடம்போட சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலாசோ பேண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த உயரம் கம்மியாக எடுக்கணும். எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இது 16 இன்ச்சு இருக்குது அப்படின்னா 2 இன்ச்சு நம்ம தையலுக்காக எடுப்போம். இடுப்பு மடிப்பு பாகத்துக்கும் கால் இடுக்கு பகுதியில் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து 2 இன்ச்சு, அப்போது 18 இன்ச்சு வரும். அந்த மாதிரி உள்ள அளவை இதில் நம்ம கம்மியாக தான் எடுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ அதில் 16 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நாம் இதில் 14 இன்ச்சு தான் எடுக்கணும். 14 + 2 16 இன்ச்சு. இது குண்டாக இருக்கிறவங்களுக்கு. நார்மலான உடல் அமைப்பு உள்ளவங்க 13 + 2 15 இன்ச்சு எடுக்கலாம். இப்போ ரொம்ப லீனாக இருக்கிறவங்க அப்படின்னா 11 + 2 13 இன்ச்சு அந்த மாதிரி எடுக்கலாம். இந்த அளவுகளை ஒவ்வொரு இன்ச்சு அந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேண்ட்டில் மேலே இடுப்பு பகுதிக்கும் அந்த கீழே அந்த கால் இடுக்கு பகுதி ஜாயிண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி 16 இன்ச்சு நான் இப்போ எடுக்கிறேன். அளவு பேண்ட்லேருந்து 2 இன்ச்சு கம்மியாக எடுக்கிறேன்.
16 இன்ச்சில் அடையாளப்படுத்தலாம். இப்போ இந்த சுற்றளவு நம்ம 16 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு நேராக சைடில் இருந்து 16 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த அளவு கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ள பேண்ட்டுக்கு போதுமானது. அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நார்மலான உடல்வாகுன்னா இந்த அளவையும் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக்கிக்கோங்க. மேலேருந்து இந்த 16 இன்ச்சுக்கு கொஞ்சம் வளைவாக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ கால் பகுதி பேண்ட்டோட பாட்டம் சைடில் 16 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி அடையாளப்படுத்துகிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, இன்னும் அளவு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் அது வரைக்கும் நீங்கள் கிராஸில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுடலாம் மேலேருந்து. இப்போ இந்த பகுதிக்கு நேராக ஒரு லைன் போடுறேன். பாட்டம் சைடில் அகலம் வந்து இது நம்ம எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், இதை விட கம்மியாக வேணாலும் எடுக்கலாம். இப்போ இதோட உயரம் 42 இன்ச்சு இருக்குது. இதில் 2 இன்ச்சு கம்மியாகும். நம்ம இடுப்பு பக்கம் மடித்து தைப்போம், கீழே கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதில் ஒரு 2 இன்ச்சு நம்ம கம்மியாகும், 40 இன்ச்சு வரும். இப்போ நம்ம அளவு பேண்ட்டில் இருக்கிற உயரத்தை விட இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு நீங்கள் உயரம் வந்து கம்மியாக எடுத்தால் அளவு வந்து சரியாக இருக்கும். ஏன்னா அந்த பேண்ட்டு வந்து நம்ம நார்மலாக நம்ம தைக்கிற பேண்ட்டு, சுடிதார் பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக நமக்கு கிடக்கும். ஆனால் இந்த பேண்ட் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நேராக ஒரே பீஸாக வர்றதுனால 3 இன்ச்சு உயரம் வந்து நார்மலான பேண்ட்டில் இருந்து நீங்கள் அளவை நீங்கள் கம்மியாக எடுத்தாலே போதுமானது. நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் அந்த அளவு பேண்ட் வச்சு அந்த மாதிரி நீங்கள் அளவெடுங்க, சரியாக வரும். இப்போ இது 2 பீஸ் இருக்குது, 2ஐயும் சேர்த்து வச்சு பேக் சைடில் அந்த வளைவாக வர்ற பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 1/2 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த டிசைன் உள்ள பகுதி ரெண்டும் ஒன்றோட ஒன்று படுற மாதிரி. வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குறேன். இந்த பகுதி வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்குனா போதும். இந்த கால் இடுக்கு வரைக்கும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். 2 தையல் போட்டாச்சு. இனி ஃப்ரண்ட்டில் தைக்கலாம். அது அப்படியே நேராக இது 2 பீஸாக இருக்குது பாருங்கள், அது அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இது பேக் சைடில் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். அந்த தச்சிருக்கிற பகுதியை விட்டுட்டு நம்ம 23 இன்ச்சு நம்ம ஒரு பக்கம் அளவு பார்த்தோம் பாருங்க, அந்த 23 இன்ச்சை இதில் அடையாளப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வர்ற கிளாத்தை நம்ம மடித்து ஓப்பன் சைடில் ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ இந்த வளைவாக இருக்கிற பகுதியில் மேலே நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் பாருங்கள், அந்த சைட்லேருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் அளவு இருந்தால் போதும் கிளாத்து. மேலே நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லைன் அப்படியே கம்மியாக்கி இந்த சைடில் கொண்டு முடிச்சிருக்கிறேன். இப்போ மேல் பக்கத்துலேருந்து 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த பகுதியில் அடையாளப்படுத்திட்டு இதுக்கப்புறம் நம்ம 2 பீஸையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கணும். அந்த பகுதி வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்கிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே பிரித்து பார்க்கலாம். இந்த சைடு ஜாயிண்ட் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. 2 பக்கமும் அந்த கிளாத் வர்ற மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஜாயிண்ட் ஆகிருக்கிற பகுதியில் உள்ள கிளாத்தை அந்த உள்பக்கம் தையலுக்காக இருக்குது பாருங்கள், அது 2 பக்கமும் அப்படியே மடித்து விட்டுருங்க. 2 சைட்லேயும் மடித்து விட்டுட்டு கொஞ்சமாக மடித்து இந்த மாதிரி விட்டுருங்க. 1 இன்ச் அளவும் மேலே தெரிகிற மாதிரி ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி மடிச்சிருங்க. 2 பக்கமும் ஒன்று போல் மடித்து விட்டுருங்க. இப்போ இதில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த சைட்லேருந்து கொஞ்சம் பகுதி கீழே 1 இன்ச் அளவு வந்ததுக்கப்புறம் அப்படியே இதை திருப்பி கிராஸில் ஒரு தையல் தைச்சிட்டு இன்னொரு சைடு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போது டாப்லலாம் நம்ம ஓப்பன் பகுதியில் ஜாயிண்ட் ஆக்குவோம் பாருங்கள், சைடு ஓப்பன், அந்த மெத்தடில் தான் இதை ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ இடுப்பு பக்கத்துக்கு மடித்து தைக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது, ஒரு 1/4 இன்ச் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 1 இன்ச் அளவு இந்த மாதிரி மடிச்சிருங்க.
இப்போ இந்த ஜாயிண்ட் பகுதி பேக் சைடு ஜாயிண்ட் பகுதி கொஞ்சம் பகுதி வரைக்கும் மடித்து தைச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பகுதியில் ஒரு சைடு நம்ம எந்த அளவு மடிச்சிருக்கிறோமோ அதே அளவுக்கு இந்த சைடு கரெக்டாக வச்சுட்டு இந்த கிளாத்தை அப்படியே மடித்து விட்டுருங்க. அப்போ அந்த அளவுகள் வந்து ஒன்று போல் இருக்கும். கொஞ்சம் முன்னும் பின்னும் வராமல் 2 பக்கமும் ஒரே அளவுக்கு மடித்து தைக்கலாம். இடுப்பு பகுதி மடித்து தைச்சாச்சு. இனி இந்த கால் பகுதியில் இந்த இடுக்கு பகுதியிலேருந்து ஒரு பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த ஜாயிண்ட் பக்கம் பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் உள்ள பகுதியை இந்த ஜாயிண்ட் பகுதி ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கம் காலுக்கு ஃபஸ்ட்டில் 2 தையல் போட்டு ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இந்த கால் இடுக்கு பகுதியில் கொஞ்சம் 2-3 தையல் வர்ற மாதிரி தைச்சி விட்டுட்டு எப்போதும் தைங்க. லாக் தையல் போட்டுட்டு நம்ம தைச்சாலும் அந்த பகுதி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தையல் விழும். இதில் ஒரு தையல் போட்டிருக்கிறேன். அந்த பகுதியில் கீழே இருந்தே அந்த கால் இடுக்கு பகுதி வரைக்கும் இன்னொரு தையல் தைக்கும்போது ஒரு கால் பகுதிக்கு 2 தையல் வருது. இப்போ இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி இன்னொரு சைடு காலுக்கும் 2 தையல் போட்டு முடிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் கொஞ்சம் லாக் தையல் போட்டுட்டு ஆரம்பிங்க. இப்போ 2 பக்கமும் கால் பகுதிக்கு 2 தையல் போட்டு தைச்சி முடித்தாச்சு. இப்போ இந்த பேண்ட்டோட பாட்டம் சைடில் மடித்து தைக்கணும். நல்லா வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துடலாம். கால் இன்ச்சு கிளாத்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்புறம் 1 இன்ச் அளவு ஒரு மடிப்பு மடிங்க. இந்த அளவு மடிப்பு இருந்தால் போதுமானது. இப்போ இந்த கிளாத் நம்ம கட் பண்ணதில் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்து பாருங்கள். அதுலேயே நம்ம இந்த பேண்ட்டுக்கு நாடாக தைச்சு அதில் கோர்த்து விட்டுறலாம். ஒரு கால் பகுதி மடித்து தைச்சாச்சு. இப்போ இன்னொரு கால் பகுதிக்கும் மடிக்கலாம். வெளிப்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துருக்கிறதுனால அது அப்படியே உள்பக்கமாக வர்ற மாதிரி அந்த மடிப்பு வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன். இப்போது இந்த பேண்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்ப குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி ஒரு ஈஸியான கட்டிங் தான் இது. வந்து பிகினர்ஸ் எல்லாருமே இது வந்து தைக்கலாம். அவ்வளவு ஈஸியான ஒரு மெத்தடு தான் இந்த பலாசோ பேண்ட்டு. இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.